ரஜினி அவர்களை வந்து பேசுறத வச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமான கண்டனங்கள் வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எது மூலியமா? போஸ்டர்ஸ் மூலியமா ஆதவ அர்ஜுனாவை போட்டு கிளிக்கிறானுங்க. ஊர் ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாத்துக்கும் ரஜினி ரசிகர் வந்து இது மாதிரி வந்து இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. அதாங்க அறிவு இருக்கணும், அதாவது பண்பா பேசணும். இப்போ ஒரு ரஜினி சூப்பர் ஸ்டார் அவர்களை வந்து பேசிட்டாப்புல, இப்போ சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள்லாம் வந்து வெறியில இருக்கிறாங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதே போல பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்களும் வந்து முடிவு பண்ணிட்டானுங்க மோன இவனுக்கு ஓட்டே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இவனு யாருக்கிட்ட ஓட்டு வாங்குவானுங்க? வெறும் விஜய் ரசிகர்கள் கிட்ட மட்டும் ஓட்டு வாங்கணும் ஜெயிச்சிருவானுங்களா? பாருங்க, இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ உங்க தலைவன் வாயை திறக்கமா வேணாமா? ஒரு நல்ல தலைவன் வாயை திறக்கலாமா வேணாமா? நீங்க சொல்லுங்க. ஒரு வார்த்தை, ரஜினி சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு, தவறா பேசியிருக்காங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், முடிஞ்சு போச்சு, எங்க சொல்லு. ஆனா சொல்ல மாட்டாரு, ஈகோ. ஏன்னா இவரு தான் நினைச்சுட்டு இருப்பாரு, நான் தான் சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஆளு. ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரே ஒரு வாட்டி தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம்லாம் எழும்பும்ல, அந்த சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா தாவேகா வேட்பாளர்களை வந்து இப்போ வந்து தீவிரமா வந்து தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வரைக்கும் நேர்காணல் ஒன்றும் நடக்கல. ஏன்னா அதிமுகவிலும் சரி திமுகவிலும் சரி தொடர்ந்து வந்து, அதாவது டேட் வைஸா கொடுத்து மாவட்டம் வாரியா தினமும் பார்த்து சந்திக்கிறாங்க. தொடர்ந்து 5 இல்ல 6 நாட்கள் சந்திக்கிறாங்க. இந்த மாசத்துக்குள்ளேயே எல்லாமே முடிக்க போறதா வந்து தகவல்கள் எல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதை வந்து நியூஸ்லயே பார்க்கலாம். ஆனா ஒரு கட்சி மட்டும் இப்ப வரைக்கும் 234 தொகுதியில வந்து தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா, அப்படி எடுத்த மாதிரியான எதுவுமே தெரியல. எங்கெங்கேயோ தேடுறோம், கிடைக்க மாட்டேங்குது. அட இங்க இருக்குமா, இப்படி பண்ணுவாங்களா, அப்படி பண்ணுவாங்களா, ஒருவேளை தளபதி வந்து வீடியோ கால் மூலியமா வந்து நேர்காணல் எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்து எழுப்பிட்டு தாங்க இருக்கு. ஆனா இவனுங்க தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. எங்க ஒரே ஒரு உத்தேச பட்டியல் மட்டும் ரிலீஸ் ஆச்சு. இது தினத்தந்தியில மற்ற தொலைக்காட்சிகள்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். யார் யார் எங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பெரம்பூர்ல வந்து விஜய் நிக்க போறதாகவும், வில்லிவாக்கத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நிக்க போறதாகவும், அடுத்தது போற டி நகர்ல புசியானது நிக்க போறதாகவும், அப்புறம் ஆர்கே நகர்ல இந்த மரிய வில்சன் நிக்க போறதாகவும், அப்புறம் வந்து அந்த என்ன சொல்வீங்க, அந்த எழும்பூர் பண்ண குமார் இல்ல, கொக்கி குமார், அவரு மனசுல நினைச்சா போல நம்ம ராஜ்மோகன் அவர் வந்து நிக்க போறதாகவும் பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா வந்துட்டு இருக்கு. இது மூஞ்சிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது மூஞ்சிகள்லாம் இது வரைக்கும் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணி எங்கன்னா பாத்துக்கிறீங்க? இதுல பார்த்தது இல்லை. ஆனா இவங்களை வந்து எம்எல்ஏவா வந்து தேர்ந்தெடுக்கிறாராம் விஜய் அவர்கள் சொல்லிட்டு வந்திருக்கு. இதுதான் வந்து உண்மைன்னு சொல்லிட்டு நிறைய தகவல்லாம் வந்துட்டு இருக்குங்க. அதை பாத்தீங்கன்னா நிறைய வேலைகள்லாம் பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு கேம்பெயின் நடந்தது இல்லை, எதுவுமே பண்ணதில்ல. சும்மா கட்சியை வச்சுக்கினே என்ன பண்றாங்கன்னு தெரியல. இவனுக்கு வந்து சும்மா கேம் விளையாடுறானுங்களா, இல்ல வந்து சீரியஸாவே வந்து கட்சி ஆரம்பிச்சு வந்து எலெக்ஷன் ஜெயிச்சு சிஎம் ஆக போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்து வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா இவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் பூராவும் காமெடியா தாங்க இருக்கு. இல்ல நான் கேக்குறேன், இந்த 6 பேர்ல இவனுங்கெல்லாம் வந்து ஆதவ அர்ஜுனாலாம் வந்து நின்று யாருன்னா ஓட்டு போடுவாங்களாங்க? ஏன்னா அவங்க வீட்லயே ஓட்டு போட மாட்டாங்க. அவனுக்கும் அவங்க தலைவருக்கும் வீட்லயே ஓட்டு போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறானுங்க இந்த டுபாகூர் பசங்க. அதாவது பாருங்க, இதுல நிக்கிறது, இதுல இந்த பட்டியல்ல ஜேசிடி பிரபாகரன் ஒருத்தர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் பாத்தீங்கன்னா எங்க நம்ம அந்த 1000 விளக்கு தொகுதியில வந்து நிக்க போறதா இருக்கு. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா முன்னாடி எம்எல்ஏ இருக்காரு. அவருக்கு தான் பாத்தீங்கன்னா இப்ப இதுல வந்து முன்னாடி எம்எல்ஏனால கொஞ்சம் தெரியும். இதுங்கெல்லாம் என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. எப்படி ஓட்டு கேட்கணும்னு தெரியாது, எப்படி பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் தெரியாது, மக்களை எப்படி சந்திச்சு பேசணும்னு தெரியாது, ஒன்னும் தெரியாது, ஒரு இழவும் தெரியாது. அந்த அளவுக்கு முண்டக்கலைப்பா தான் இருக்கானுங்க இந்த மொத்த டீமும். இவனை எப்ப வந்து 234 தொகுதியில வந்து ஆட்களை பிடிப்பானுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதுல வந்து இன்னொரு தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது என்ன பண்றாங்களா, அப்பா புசியானன் தான் சொல்லிக்கிறாப்படியா, யாருக்கெல்லாம் வந்து சீட்டு வேணுமோ அவங்க வந்து 5 கோடி கொடுத்துருங்கப்பா, உங்களுக்கு வந்து நம்ம வந்து சீட்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னதான் நாங்க ஒரு பையன் வரலையா, ஒரு பையன் கூட நான் தொகுதியில் நிக்க போறேன்னு சொல்லிட்டு வரவே இல்லையா.
நீங்க எடுத்துங்க வெறும் 6-7 பேர் சென்னையில மட்டும்தான் வந்து சொல்லிட்டு மத்த எங்க 230 பேர் 225 பேர் வந்து எங்க போய் தேடுவானுங்க ஒன்னும் புரியலையே. அதாவது பாருங்க அந்த சத்யராஜும் வடிவேலும் போயிட்டு கிரிக்கெட்டுக்கு ஆள் பிடிக்க போவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து நடக்க போகுது. ஆனா ஒருத்தன் கூட எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் போட்டுக்குன்னு வந்து அந்த ஃபார்ம் வாங்கினாங்க பாத்தீங்களா, அந்த ₹1 ₹100 கொடுத்து வாங்கினாங்க பாருங்க, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா போட்டுக்குன்னு, அதாவது உலக வரலாற்றிலேயே மொத்த பயலும் அதை டிவி இருக்கிற மொத்தமே போற எம்எல்ஏ ஃபார்ம் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ அதை ஃபார்ம் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா எம்எல்ஏ வந்து ரிட்டர்ன் கொடுக்கவே இல்லை, ரிட்டர்னும் கொடுக்கல. மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் வந்து கொடுத்துக்கிறானுங்களாம். இவனுக்கு எப்படி வந்து ஆட்சியை பிடிப்பாங்க? இதுல வேற தற்கூறிங்க ரோடு ஃபுல்லா ஆளுதான், ஒன்னும் 1.5 மாசம் தான் தளபதி தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி நிக்குதுங்க. இதுல வேற இந்த ஆதரவு வந்து வாயை வச்சு சும்மா இல்லாம ஊரெல்லாம் சண்டை வலிச்சு விட்டுச்சு. அது சண்டை வலிக்காது ஒண்ணும் கிடையாது. இப்போ எல்லாருக்கும் தெரியல, ஒரு பையன் நம்ம கேங்ல ஒருத்தரமா பாருங்க சும்மா போற இடத்துல சண்டை வச்சு விட்டுருவான் இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த ஆதவ அர்ஜுனா என்கிற டுபாகூர் வந்து இருக்குதுங்க. அதாவது உலகத்திலேயே பப்ளிக் சர்வீஸ் எதுவும் பண்ணாம ரீல்ஸ் போட்டு அரசியல் கட்சி நடத்துற கும்பல் இந்த கும்பல் தான். வேற எந்த கும்பல் நீங்க எடுத்து பாருங்க. இவங்களை எங்கேயாச்சும் நான் கேட்கிறேன், இவங்களை எங்கேயாச்சும் நீங்க பாத்துருக்கீங்களா? ஓட்டு கேட்டு என்ன பாத்துருக்கீங்களா? எவனும் ஓட்டு கூட கேட்க வர மாட்டான். இப்ப விஜய் வந்து அப்செட்ல இருக்காரு போல. ஏன்னா பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து சிபிஐ வந்து திருப்பி பயங்கர விசாரணை பண்ண போறாங்க. பல வீடியோக்கள் இவர் பேசுந்து எல்லாமே ரிலீஸ் ஆகி அந்த பக்கத்துல வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா பண்ண வேலைகள் அப்படி, சும்மா சாதாரண வேலை இல்ல, பண்ண வேலைகள் அப்படி. அந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்க பார்த்துட்டு வந்திருக்கீங்க மிஸ்டர் விஜய். அதாவது எனக்கு தெரிஞ்சு எனக்கு இன்னொரு என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், விஜய் வந்து பெரம்பூர்ல வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பெரம்பூர்ல போயிட்டு மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்களாம், விஜய் எல்லாம் இந்தெல்லாம் வேலைக்கு ஆகுது, அது சும்மா கோரிக்கை 50-60 பேர் வந்து விஜய் வருவான்னு சொல்றாங்க தவிர, ஆனா ஓட்டு போறது வந்து கண்டிப்பா திமுக. ஏன்னா பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியில திமுக வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, அதுவும் வட சென்னையில எல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது தெரியாம போய் நின்றுக்கா போல, அங்கிருந்து வந்து தகவல் வந்து விஜய் கொடுத்துருவாங்க போல, பெரம்பூர்ல தான் தோத்துற வேற எதனா பிளான் போடு. இவர் தான் தெரியும் ஆல்ரெடி திருச்சி கிழக்குல வந்து பிளான் போட்டு வச்சிருந்தாரு, அங்கதான் நம்ம நிக்கலாம், கிறிஸ்டின்ஸ் ஓட்டு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சிருந்தா போல. இப்ப யோசிக்கிறாங்க போல, அப்போ வந்து எப்படி இருந்தாலும் 2 தொகுதி இருந்தாகணும், ஒரு தொகுதியை தோத்தா கூட இன்னொரு தொகுதியில் ஜெயிச்சா கூட வந்து எம்எல்ஏ ஆயிடலாம். சோ அந்த மாதிரி பிளான்ல இருக்கிறாங்க. ஒருவேளை விஜய் வந்து இன்னொரு விஷயமும் பேசிட்டு இருக்காராம், எப்பா நான் இந்த தேர்தலில் வந்து நான் நிக்கிற மாதிரி நான் இல்ல, நீங்க வேணா நான் சொல்லுங்க, எப்பயாச்சும் ஒரே ஒரு வாட்டி வந்து நான் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுறேன், மொத்தமா ஒரே இடம் பிளான் பண்ணலாம், ஒரு மேடை போடலாம், மொத்த எல்லா வேட்பாளரும் நிக்க வைங்க, நான் பிரச்சாரம் பண்ணலாம், ஒரு ஆள் நம்ம ஜெயிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்களுக்கு சிஎம் ஆயிரம் ஆசைப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இது என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியலங்க. ஏன்னா உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு கேம்பெயின் நடத்தி பார்த்துல தமிழ்நாடு பூரா இப்படி ஒரு கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு. இந்த கேம்பெயினை நீங்க பாருங்க. எப்படி ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வாண்டுங்களை விட்டு ஓட விட்டு இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் இதே மாதிரி வந்து ஓட விட்டு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அது கீழே ஒருத்தன் போடுறான் பாத்தீங்களா, மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வெறியா இருக்கிறாங்க, மக்கள் உற்சாகத்தோட இருக்கிறாங்க. யாரு மக்கள்? ஏதோ சின்ன பசங்க, அவங்கதான் மக்கள் வந்து பயங்கர இதுவா இருக்கிறாங்க. அவங்க வந்து பக்கா வந்து ஓட்டு போக தயாராயிட்டாங்க. திமுக வந்து வீட்டுக்கு போக வைக்கிறதுக்கு வந்து எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து ரீல்ஸை போட்டுன்னு இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துல ஒரு காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்கங்க அந்த ட்விட்டர் ஸ்பேஸை திறந்து வச்சுக்கிட்டு ஒருத்தன் கேக்குறான், அண்ணன் எப்போ கேம்பெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரு? ஒரு 1 வீக்ல வந்து மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு, ஏன்பா கரெக்டான டேட் சொல்லுப்பா. அவங்களே வந்து பேசி அவங்களே காய்ச்சிக்கிறானுங்க பாருங்க. இல்ல ப்ரோ, இப்ப எனக்கு என்னன்னா, இப்போ தளபதி என்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாரு கேம்பெயின்? தளபதி வந்து அது டேட் இப்ப சொல்ல முடியாது, ஆனா அது வந்து 1 வீக்ல ஆரம்பிப்பாருன்னு நீங்க வச்சுக்கோங்க, ஓகேவா? 1 வீக் or 10 days. நீ ஏன்டா 1 வீக் or 10 daysங்கற அப்புறம் அதை புடிச்சிட்டு கேட்க போறாங்கடா? இல்ல இவங்க இந்த மாதிரியான கேலி கூத்துகளான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா விஜயால நிறைய பேரு பைத்தியமாகி சுத்த போறான், அதான் உண்மை. நாங்க அப்போ சொல்லிட்டு இருக்கோம், டேய் விஜய நம்பாதீங்கடா, அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா விட்டு ஓட்டுருவாப்புல, யாருக்கும் நிக்க மாட்டாரு, சும்மா வந்து அரசியல் நிக்கிற அது நிக்கிறேன்னு ஜோக் காட்டுவார் தவிர சீரியஸ் எல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டாரு. ஏங்க நான் கேக்குறேன், 1 மாசம் தான் இருக்குது, இன்னும்
இன்னும் ஒரே மாசம் தான் இருக்கு. அந்த ஒரு மாசத்துல இப்ப வந்து நீங்க கேம்பெயின் பண்ணதானே வந்து ஏதாச்சும் ஓட்டுக்கிட்டு வாங்க முடியும். அதுவும் பண்றது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல. சும்மா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காருங்க. நான் கேட்கறேன், என்ன வேலை இருக்கு? என்ன அப்படி கழட்டுற? ஒரு வேலையில படமும் இல்ல, ஒண்ணு சும்மா தானே உட்காந்து இருக்கீங்க. இப்போ கேம்பெயின் பண்ணுங்கயா. இப்பதான் எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிடுச்சுல, போங்க, ஏறி போங்க, போயிட்டு ஓட்டு கேளுங்க. அந்த எமனை தூக்கின்னு போங்க, எம வண்டியில போங்க, ஓட்டு கேட்டு போங்க. இல்ல எனக்கு புரிய மாட்டேங்குது, இவனுக்கு என்ன பிளான்ல இருக்கிறானுங்க? இல்ல ஒரு சீனை போடுறானுங்களா? எல்லாரும் படம் காட்டுறாங்களா? அரசியல்ல வர போற அது பண்றானுங்களா? இல்ல மொத்த கூட்டமும் வந்து பைத்தியம் ஆயிடுச்சா? இல்ல எல்லாருக்கும் சந்தேகம் வரமும் வராதாங்க? இன்னும் எதுவுமே பண்ண மாட்டானுங்க. எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால மட்டும்தான் இவங்க ஃபுல்லா சூழ்ந்துட்டு அங்க வந்து எலெக்ஷன் நடத்துறானுங்க. அங்க பாத்தீங்கன்னா போலிங் நடத்துறானுங்க. அடுத்த முதல்வர் யாரு? விஜய், மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமா 4 பேர் போட்டு விட்டு இவங்க என்ன பண்றாங்க? ஓட்டு இவங்களுக்கு போட்டுக்கிறாங்க. இவங்க 95% காட்டுது, திமுக எல்லாம் வேற 8% தான் காட்டுது. அப்ப அந்த அளவுக்கு பவரா எங்க வேலை செய்யறானுங்க? சோசியல் மீடியால. களத்துல வந்து வேலை செய்யலாம்னா கல்ல, சோசியல் மீடியால பார்த்துட்டு இவங்களே போலிங் நடத்திட்டு இவனுங்களே அதை வின் பண்ணிட்டு இவனுங்களே சிஎம் ஆயிடுறானுங்க. எப்பாற்பட்ட ஒரு முட்டாள் கூட்டமாகறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் யோசிச்சுட்டு பார்க்க முடியல. ஆனா விஜய்க்கு தான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அடிமட்ட முட்டாள்கள், தற்கொலை கூட்டங்கள் வந்து காட்டு கொடுத்துட்டீங்க நீங்க. டேய், எங்க கிட்ட இருக்கிறதுலாம் பாத்தீங்களா எப்படி இருக்கிறாங்க பாருங்க. எல்லாமே பைத்தியமா இருக்கிறானுங்க. விஜய் ரசிகர்னாலே இப்ப ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஆறு ரசிகர் கேட்டா விஜய் ரசிகர் சொன்ன வச்சுக்கலாம், அவங்க ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இவன் ஒரு மாதிரி பைத்தியம் பழகுதுப்பா, இவனு பேசின ஒரு மாதிரி நம்ம பண்ணி விட்டுறோம். ஸோ இந்த மாதிரியான மனநிலை ஆயிப்போச்சு. விஜய்னாலே ஒரு மாதிரி எல்லாம் பதட்டம் உண்டாகுதுங்க. இப்ப குழந்தைக்கெல்லாம் சோறு விட்டுனா கூட பயமுத்தி விட்டுறானுங்க. பார் விஜய் கூட்டத்துல கூட்டு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பதட்டமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. அந்த தற்கொலைகள் டீமை தவிர பொதுமக்களிடம் பார்த்தோன்னா விஜய்னாலே ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை நிலவரம். ஏன்னா ஒரு ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இருக்கணுங்க. ஒரு தலைவனா தன்னுடைய தொண்டர்களை கட்டுக்கோப்பா வச்சுக்கணும். ஒவ்வொரு விஷயமும் இவர் வந்து சோசியல் மீடியாலே பேசலாம். சோசியல் மீடியால பார்த்து ட்வீட் மூலியமா பேசலாம், இல்ல வீடியோ மூலியமா பேசலாம். இப்படி நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது, இதை பண்ணணும், பண்பா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணணும். அதெல்லாம் இல்லை. இவர் எப்படின்னா எவன் அசிங்கமா திட்டானோ அவன் வந்து வாழ்த்து சொல்றாரு போல. இப்போ வந்து நான் ரீல்ஸ் எல்லாம் அதிகமா பாக்குறேன். எந்த தலைவராவது தம்பி நீ வேலை செய்யறதுல நீ வீடியோ போட்டுட்டு இருக்க, அதை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க தான் தலைவன். இவன் என்ன சொல்றாரு, பா நீங்க எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் போடுறீங்க, அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி சின்ன பசங்களாம் நீங்க வந்து உங்க அப்பா அம்மா உங்க சித்தி சித்தப்பாவெல்லாம் ஓட்டு போடுங்க, டிவி கேட்க தான் ஓட்டு போடுன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் பார்த்து தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சின்ன பசங்களை ரீல்ஸ் போட்டு மோட்டிவேட் பண்றா போல. இதுதான் இவங்களோட அரசியலுங்க, வேற எதுவுமே கிடையாது. பாருங்க, இப்போ வரைக்கும் ஒரு வேட்பாளர் தேர்வு பண்ணல. ஒரு இது அரசியல், அதாவது பாத்தீங்கன்னா தோ ஸ்டார்ட் பண்ண போறோம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா வீட்டு தச்சுட்டு இருக்கானுங்க. இப்போ எலெக்ஷனும் வந்து போச்சு. எப்போதான் விஜய் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுவாரு? எப்போதான் போய் ஓட்டு கேட்பாரு? இதுல வர பிரஸ் மீடியாவை பார்த்தா பயம், எங்க போனாலும் பயம். டக்குன்னு யாராச்சும் வந்து மைக்க நீட்டுருவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறாரு. இது வரைக்கும் நான் கேட்கிறேன், ஒரு பிரஸ் கொடுக்காத, பிரஸ் மீட்டிங் நடத்தாத ஒரு அரசியல் கட்சி ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். அதை நீங்க இவங்க கேட்டுச்சீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு நாள் எங்க தலைவர் பேசுவார் பாரு பேச்சு பிரஸ்ல, அப்ப அலறி ஓடுவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிதான் இருக்கிறாங்க. தவிர இப்ப வரைக்கும் நடந்த பாடே கிடையாது. இது போக பார்த்தோம்னா இது பத்தாதுன்னு சொல்லிட்டு ரஜினி அவர்களை வந்து பேசுறத வச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமான கண்டனங்கள் வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எது மூலியமா? போஸ்டர்ஸ் மூலியமா ஆதவ அர்ஜுனாவை போட்டு கிளிக்கிறானுங்க. ஊர் ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாத்துக்கும் ரஜினி ரசிகர் வந்து இது மாதிரி வந்து இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. அதாங்க அறிவு இருக்கணும், அதாவது பண்பா பேசணும். இப்போ ஒரு ரஜினி சூப்பர் ஸ்டார் அவர்களை வந்து பேசிட்டாப்புல, இப்போ சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள்லாம் வந்து வெறியில இருக்கிறாங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதே போல பார்த்தோன்னா அஜித் ரசிகர்களும் வந்து முடிவு பண்ணிட்டானுங்க, இவனுக்கு ஓட்டே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இவனுக்கு யாருக்கிட்ட ஓட்டு வாங்குவானுங்க? வெறும் விஜய் ரசிகர்கள் கிட்ட மட்டும் ஓட்டு வாங்கணும் ஜெயிச்சிருவானுங்களா? பாருங்க, இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ உங்க தலைவன் வாயை திறக்கமா வேணாமா? ஒரு நல்ல தலைவன் வாயை திறக்கலாமா வேணாமா? நீங்க சொல்லுங்க. ஒரு வார்த்தை, ரஜினி சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு, தவறா பேசியிருக்காங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், முடிஞ்சு போச்சு, எங்க சொல்லு. ஆனா சொல்ல மாட்டார், ஈகோ. ஏன்னா இவரு தான் நினைச்சுட்டு இருப்பாரு, நான் தான் சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஆளு. இவரு எப்படின்னா மனநிலை,
அதாவது தாழ்ந்து போக மாட்டார் போல. நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் அப்படியே தன்னைத்தானே அப்படியே வந்து மண்டைக்குள்ள கர்வம் இருக்கு பார்த்து, அந்த கர்வம் ஃபுல்லா ஏறிச்சு. ஒரு படி கீழே இறங்கி இந்த மாதிரி நடந்துக்க கூடாது, இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசுனது வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு கண்ணு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை போட சொல்லுங்க பார்க்கலாம், போட மாட்டார். ஆனா ரஜினியை பத்தி பேசி பேசி படத்துலலாம் பேசி பெரிய ஆள் ஆயிடுவார். பெரிய ஆள் ஆயிட்டு இப்ப ரஜினியை விட நான் தான் பெரிய ஆளு, நான் தான் உச்ச நடிகர், மத்தவங்களாம் வந்து கிடையாது, இவர் மட்டும்தான் எல்லாமே. இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறானுங்க. அப்ப யாருக்குதான் பிடிக்கும்? ஊரு ஃபுல்லா சண்டைங்க. சிவகார்த்திகேயன் கூட சண்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சூப்பர் ஸ்டார் கூட சண்டை, கமலஹாசன் சார் கூட சண்டை, அஜித் ரசிகர்கள் கூட சண்டை, கடைசியில அந்த பிரதீப் ரங்கநாதன் கிட்ட கூட வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, ஃபேன்ஸ் கிட்ட சண்டை போட்டுக்கிறானுங்க. இப்ப அவர் படம் நல்லா ஓடிட்டு இருக்கல, பிரதீப் ரங்கநாதன் படம்லாம், அதனால வந்து விஜய் வந்து ஓவர்டேக் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் அட்டாக் பண்ணுகிறானுங்க. சிவகார்த்திகேயன் அட்டாக் பண்றானுங்க. யாரும் அதாவது பாருங்க, இவனுக்கு மனநிலை எப்படின்னா எவன் படமோ ஹிட் ஆகக்கூடாது, ஒன்லி விஜய் படம் தான் ஹிட் ஆகணும், அந்த மாதிரி வந்து மனநிலையில இருக்கிறானுங்க தற்கூறிங்க. நேற்று பார்த்து அந்த இஃப்தார் நோம்பு நினைச்சு பார்த்தீங்களா, அங்க போயிட்டு ஒரு தற்கூரி போய் என்ன பண்ணிருக்கிறான், சூப்பர் ஸ்டாரை வந்து அசிங்கமா திட்டி வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிறான். அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு பார்த்தோன்னா போட்டு கிளின்னு சோசியல் மீடியால கிழிச்சுக்கிறாங்க. உடனே வந்து இவர் என்ன பண்றாரு, வீடியோ வந்து போடுறாப்புல, இந்த மாதிரி நான் வந்து அப்படி பேசவே இல்லை, எல்லாம் வந்து மீம்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க, சூப்பர் ஸ்டார் வந்து எனக்கு என் தலைவர் தான், எங்க தலைவருக்கும் தலைவர் தான். ஏண்டா தற்கூரி, இப்பதான் உனக்கு தெரியுதா? வந்து இஃப்தார் நிகழ்ச்சி வந்து ரஜினி வந்து தப்பா பேசணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் மீன் பண்ணி போட்டுக்கிறீங்க. எதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கிறீங்கன்னு தெரியல. இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ரஜினி வந்து இப்ப கூட சொல்றேன், அவர் எங்களுக்கும் தலைவர், எங்க தலைவருக்கும் அவர் தலைவர் தான், சரிங்களா? நிறைய பேர் எங்களை பிடிக்காதவங்க நிறைய பேர் மீன் பண்ணி போட்டுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. என் வீடியோ வச்சு நிறைய பேர் போட்டுக்கிறீங்க, அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. இப்பதான் உனக்கு தெரியுதா? அது பாருங்க, இந்த மாதிரிதான் இருக்கிறானுங்க ஒவ்வொரு விஷயத்திலையும். எவன் கிட்ட போனா சண்டை, விஜயை பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஒரு இப்போ ஒண்ணு இல்லைங்க, இப்போ வந்து திமுக பத்தி தவறா பேசுறாங்க, தவறா பேசுறாங்க, நான் வந்து பதில் கொடுப்பேன். ஆனா அவங்களுக்கு பதில் கொடுக்க தெரியும், அசிங்கமா பேசுறது. இந்த மாதிரி எப்படி கட்சி உருப்படும் பாருங்க. வேட்பாளர் கிட்ட 5 கோடி ரூபாய் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிருக்கானுங்க. எப்படி இருக்கும் அவங்க கிட்ட 5 கோடி ரூபாய்? பாவம் வந்து போஸ்டர் அச்சு வச்சு சுத்திக்கின்னு அந்த மாதிரி இந்த பசங்களை வந்து டெவலப் பண்ணி விடுவாங்கன்னு பார்த்தா காசை கேட்டுக்கிட்டு எம்எல்ஏ கேண்டிடேட்டா யாருன்னு சொல்லிட்டு தேர்ந்துக்கிறான். இவனுக்குலாம் காசு தாங்க முக்கியம். பக்கா பிளான் போட்டானுங்க, கன்ஃபார்மா வந்து நம்ம எலெக்ஷன்ல தோத்துருவோம், சரி விஜய் வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தா துட்டு சம்பாரிச்சுன்னு போயிடலாம், செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கா பிளான் நிற்கிறாங்க. தவிர இவங்க தீவிர அரசியல் பண்ணி இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணுன்ற ஐடியாவே உங்களுக்கு கிடையாது.